ஜாப்ரின் வணக்கம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தில் கடந்த ஜூன் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி குடல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். சமீபத்தில் அந்த குற்றச்சாட்டு தொடர்பான குற்றச்சாட்டு என்பது பதிவு செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்ட பிறகு சாட்சிகள் குறுக்கு விசாரணை நடைபெறுவது வழக்கம். அதன் தொடர்ச்சியாக இன்று முதல் சாட்சியாக கரூர் சிட்டி யூனியன் பேங்க் அப்போது அந்த குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்ட காலகட்டத்தில் பணியாற்றிய முன்னாள் தலைமை மேலாளர் ஹரிஷ்குமார் இன்று ஆஜரானார். அவரிடம் இந்த வங்கி ஆவணங்கள் தொடர்பாக விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. இந்த விசாரணை அடிப்படையில் பல்வேறு தகவல்கள் பெறப்பட்டன. இந்த விசாரணையை முழுவதுமாக செந்தில் பாலாஜி தரப்பு மறுத்தார்கள். அதைத் தொடர்ந்து ஹரிஷ்குமார் தெரிவித்த பல தகவல்கள் என்பது முரணாக இருப்பதாக செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் குறிப்பிட்டார். அதோடு அவர் கூறியிருப்பதாக இருக்கக்கூடிய அந்த ஆவணங்கள் அசல் ஆவணங்கள் இல்லை என்றும் அதில் கூடுதல் ஆவணங்கள் சேர்க்கப்பட்டிருப்பதாக செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். இப்படியாக இந்த குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்ட பிறகு நடைபெறக்கூடிய முதல் சாட்சியாக சிட்டி யூனியன் பேங்கினுடைய மேலாளர், தலைமை மேலாளர், அப்போது அந்த காலகட்டத்தில் பணியாற்றிய அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட காலகட்டத்தில் பணியாற்றிய மேலாளர் ஹரிஷ்குமாரிடம் பல்வேறு குறுக்கு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இது அமலாக்கத்துறை தரப்பில் மேற்கொள்ளப்பட்ட அந்த விசாரணையின் அடிப்படையில் பல தகவல்களை அறிவித்தார். ஆனால் அந்த தகவல்களை செந்தில் பாலாஜி தரப்பு முழுவதுமாக மறுத்தார்கள். இந்நிலையில் செந்தில் பாலாஜி தரப்பு இந்த வங்கியினுடைய முன்னாள் தலைமை மேலாளர் ஹரிஷ்குமாரிடம் குறுக்கு விசாரணை செய்வதற்காக ஆகஸ்ட் 22ஆம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும் என்று சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி தெரிவித்திருக்கிறார். அன்றைய நாள் வரை ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரை செந்தில் பாலாஜியுடைய நீதிமன்ற காவலானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலானது 55வது முறையாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஆகஸ்ட் 22ஆம் தேதி இந்த வழக்கு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும். அப்போது மீண்டும் அந்த முன்னாள் வங்கியினுடைய அந்த சிட்டி யூனியன் பேங்கினுடைய தலைமை மேலாளர் ஹரிஷ்குமார் மீண்டும் ஆஜர்படுத்தப்படுவார். அப்போது அவரிடம் அமலாக்கத்துறை தரப்பில் ஏற்கனவே இன்றைய நாளில் அமலாக்கத்துறை தரப்பில் கேள்விகள் குறுக்கு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அந்த விசாரணையில் வெளியான தகவல் அனைத்தும் செந்தில் பாலாஜி தரப்பு ஆட்சேபனை தெரிவித்தார்கள். இதற்கு பிறகு மீண்டும் 22ஆம் தேதி ஆகஸ்ட் 22ஆம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும்போது ஹரிஷ்குமார் மீண்டும் ஆஜர்படுத்தப்படுவார். அப்போது செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் குறுக்கு விசாரணை மேற்கொள்வார். அதன் அடிப்படையில் இந்த வழக்கு விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெறக்கூடிய இருக்கின்றது. நிலையில் ஏற்கனவே இந்த உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பாக ஜாமீன் கேட்டு செந்தில் பாலாஜி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு என்பது உச்சநீதிமன்றத்தில் 20ஆம் தேதி வருகின்றது. அப்போது நிலையில் அந்த உச்சநீதிமன்றம் வழங்கக்கூடிய தீர்ப்பு என்பது எப்படி இருக்கும், ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா என்ற எதிர்பார்ப்பு ஏற்படுத்திய சூழ்நிலையில் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த சாட்சிகள் விசாரணை என்பது 22ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. 22ஆம் தேதி வரை செந்தில் பாலாஜியுடைய நீதிமன்ற காவலானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ஜாப்ரின், தங்களது விரிவான தகவலுக்கு நன்றி பிரவீன்குமார்.